ஹலோ எவ்ரிவன், வெல்கம் பேக் டு மை சேனல். இந்த விளாகில் நாங்கள் எப்படி பொங்கல் செலிப்ரேட் பண்ணோன்னு சொல்லிட்டு ஷேர் பண்ணியிருக்கேன். ஸோ வீடியோவை கடைசி வரைக்கும் பாருங்கள். இப்போ வாங்க வீடியோக்குள்ளே போயிடலாம். பொங்கல்னாவே வந்து பார்த்திங்கன்னா ஸ்பெஷல் வந்து பொங்கல் கோலம் போடுறது தான். நான் வந்து பார்த்திங்கன்னா ஒரு 4:30 ஸ்டார்ட் பண்ணி 5:30 ஆச்சு, 1 hour ஆச்சு. ஸோ நானே தான் போட்டு நானே கலர் பண்ணேன். அதெல்லாம் 1 hour ஆச்சு. எந்திரிக்கும் போது வந்து பார்த்திங்கன்னா கால்லாம் நடுங்க ஆரம்பிச்சிச்சு. ஸோ ரொம்ப நாள் கழிச்சு இந்த மாதிரி நம்ம கோலம் போடும்போது பார்த்திங்கன்னா காலில் கொஞ்சம் பெயின் இருந்துகிட்டே இருந்தது. ஒரு மாதிரி பார்த்திங்கன்னா டயர்டாகவும் ஆகிட்டேன். ஸோ நைட்டே வந்து பார்த்திங்கன்னா கிச்சன்லாம் க்ளீன் பண்ணி பூ பொட்டு எல்லாமே வச்சிட்டேன். காலையில் எழுந்திரிச்சோடனே பால் காய்ச்சிட்டு வேலையாக வந்து பார்த்திங்கன்னா பால் ஆற்றி குடிச்சிட்டேன், ரொம்ப டயர்டாக இருந்ததால். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலுக்கு வந்து இந்த அரிசி பருப்பு பாசிப்பருப்பு ரெண்டுமே ஊற வச்சிடலான்னு சொல்லிவிட்டு சர்க்கரை பொங்கலுக்கும் வெண்பொங்கலுக்கும் நான் வந்து அரிசி பருப்பு எல்லாமே ஊற வச்சிட்ருந்தேன். ஊற வச்ச கையோடு வந்து பார்த்திங்கன்னா பால் ஆற்றி குடிச்சோடனே தான் கொஞ்சம் வந்து அந்த டயர்ட்னஸ் வந்து போச்சு. ஏன்னா அதுக்கு 2 நாள் முன்னாடி வந்து பார்த்திங்கன்னா ஒரு கண்டினியூஸாக வந்து பொங்கலுக்கு 3 நாள் முன்னாடி க்ளீனிங்லாம் ஒர்க்லாம் போயிட்டு இருந்ததால் கண்டினியூஸாக வேலை இருந்ததால் ரொம்பவே டயர்டாயிடுச்சு. கொஞ்சம் நேரம் வந்து ரிலாக்ஸாக பால் குடிச்சிட்டு அந்த காலை நடுக்க இருந்துகிட்டே இருந்தது. அதெல்லாம் வந்து போனதுக்கப்புறம் போய் குளிக்க போயிட்டேன். குளிச்சுட்டு வந்துட்டு பொங்கல் வந்து வைக்க ஸ்டார்ட் பண்ணிட்டேன். இந்த தடவை பார்த்திங்கன்னா இனிப்பு பொங்கல் வந்து மண்பானையில் வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஆசை. அதெல்லாம் மண்பானை வாங்கிட்டு வந்திருந்தேன் ஊருக்கு போயிருந்தபோது. லாஸ்ட் டைம் வந்து பார்த்திங்கன்னா இந்த பித்தளை பாத்திரம் சொல்லுவாங்களே அதில் தான் வச்சுருந்தேன். ஸோ இந்த தடவை வந்து மண்பானையில் வச்சேன். ஸோ நம்ம வந்து வெளியில் போய் இந்த மாதிரி தான் வைக்க முடியல, அட்லீஸ்ட் வந்து இந்த கேஸ் அடுப்புலையாவது வந்து பார்த்திங்கன்னா மண்பானையில் வைக்கலான்னு சொல்லி வச்சிட்ருந்தேன். பால் தண்ணிலாம் ஊற்றி கொதி வந்துடுச்சு. கொதி வந்தோடனே பால் நல்லா பொங்கி வந்துடுச்சு. பொங்கி வந்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்டுட்டு நான் வந்துட்டு அரிசி பருப்பு எல்லாமே போட ஆரம்பிச்சிட்டேன். இந்த அரிசி பருப்பு வந்து பார்த்திங்கன்னா நல்லா ரொம்ப நேரம் ஊறி இருந்துச்சு. அதால் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு நல்லாவே வெந்து வந்துருச்சு. நம்ம வந்து குக்கரில் வந்து இந்த பொங்கல் வைக்கிறதுக்கும் இந்த மாதிரி மண்பானம் இல்லை பாத்திரங்களில் எதுலையாவது வைக்கும்போதுக்கும் நிறையா டிஃப்ரென்ஸ் இருக்கும். குக்கரில் வச்சோம்னா அரிசி பருப்பு ரெண்டுமே நல்லா குழஞ்சி வந்துடும். ஆனால் வந்து இந்த பாத்திரங்களில் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா பருப்பு வந்து என்ன தான் ஊற வச்சாலும் இந்த பாசிப்பருப்பு மட்டும் அரிசி வெந்துடும். இந்த பாசிப்பருப்பு அங்கங்கே வேகாமல் தான் இருக்கும். ஸோ இந்த தடவை வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப நேரம் நல்லா ஊற வச்சிட்டேன். இனிப்பு பொங்கல் பார்த்திங்கன்னா சூப்பராகவே வந்திருந்தது. நல்லா வெந்து குழவா நல்லா சூப்பராக வந்திருந்தது. இந்த சைடு வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல் வந்து குக்கரில் வச்சுட்டேன். ஸோ இனிப்பு பொங்கல் மட்டும் மண்பானையில் வச்சுட்டு வெண்பொங்கலை குக்கரில் வச்சுட்டேன். வேறு எந்த பாத்திரமும் என்கிட்ட புதுசாக இல்லைன்றதால குக்கர்லேயே வச்சுட்டேன். சைட் பை சைடாக வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து நைட்டே வந்து ஆட்டி வச்சிட்டேன். ஸோ வடைக்கு வெங்காயம், பச்சை மிளகா, மிளகு, கருவேப்பிலை ஸோ எல்லாமே வந்து சைட் பை சைடாக அந்த வேலையெல்லாம் பார்த்துக்கிட்டே இருந்தேன். அதே மாதிரி வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கும் இந்த மிளகு, சீரகம், கருவேப்பிலை அப்புறம் வந்துட்டு இஞ்சி இது எல்லாமே கட் பண்ணிகிட்டு இருந்தேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா சர்க்கரை பொங்கலுக்கு முந்திரி எல்லாமே எடுத்து வச்சிட்டேன். முந்திரி, காஞ்ச திராட்சை, ஏலக்காய் இதெல்லாமே தனியாக எடுத்து வச்சுட்டு இருந்தேன். ஸோ இப்போ வந்து பார்த்திங்கன்னா வடைக்கு வந்து நைட்டே ஆட்டி வச்சுருந்தேன்ல, ஸோ அதில் எல்லாமே போட்டுட்ருந்தேன். பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா நம்ம அப்பப்போ வந்து இந்த மாதிரி கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஏன்னா அந்த மாதிரி பாத்திரங்கள்லாம் வைக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா அடி பிடிக்கும். ஸோ அதால் வந்து பார்த்திங்கன்னா அப்பப்போ வந்து நம்ம கரண்டி வச்சு கிண்டி விட்டுட்டே இருக்கணும். ஸோ நான் சிம்லேயே வச்சு தான் வந்து வேக வச்சுருந்தேன். ஸோ அப்போ தான் நல்லா வந்து வெந்து வரும் அப்படின்றதுக்காக சிம்லேயே தான் வச்சுருந்தேன். ஸோ பொங்கல் வந்து ரெடி ஆனோடனே பார்த்திங்கன்னா பொட்டு வச்சுட்டேன். மஞ்சள் குங்குமம் வச்சுட்டு ரெடி ஆனதுக்கப்புறம் தான் வந்து பார்த்திங்கன்னா பட்டையெல்லாம் போட்டு மஞ்சள் குங்குமம்லாம் வச்சுட்டு இதை வந்து பார்த்திங்கன்னா சாமிக்கு முன்னாடி வைக்க போகிறேன். பொங்கல் வைக்கிறதுக்கு நல்ல நேரம் வந்து பார்த்திங்கன்னா 6:30லேருந்து 8:45 வரைக்கும் தான் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ நான் அதுக்கு முன்னாடியே வந்து பார்த்திங்கன்னா பொங்கல் மட்டும் இனிப்பு பொங்கலும் வெண்பொங்கலும் வச்சுட்டு சாமி முன்னாடி போய் வச்சுட்டு அந்த மஞ்சள் கிழங்குலாம் கட்டுவோம்னா அதை கட்டி வச்சுட்டேன். ஆனால் அதுக்கப்புறமும் பார்த்திங்கன்னா எனக்கு வேலை இருந்தது. நான் எப்போவுமே பார்த்திங்கன்னா வெண்பொங்கலுக்கு இந்த எல்லா காயும் போட்டு கூட்டு குழம்பு தான் வைப்பேன் நான் ஒவ்வொரு பொங்கலுக்கும். ஸோ அது வைக்கிறதுக்கு ரொம்ப லேட் ஆயிடுச்சு. அதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா பொங்கலை மட்டும் வச்சு நல்ல நேரத்தில் வச்சுட்டு சாமிக்கு முன்னாடி போய் வச்சுட்டேன். அதுக்கப்புறம் வந்து பார்த்திங்கன்னா 10:30லேருந்து 12 வரைக்கும் டைம் கொடுத்துருந்தாங்க. ஸோ அந்த டைமில் வந்து நம்ம சாமி கும்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு பொங்கலை மட்டும் வச்சாச்சு. வெண்பொங்கலும் வந்து பார்த்திங்கன்னா சூப்பராக வந்திருந்தது. என்ன தான் வந்து நம்ம பொங்கல் பண்ணாலும் பொங்கல் அன்னைக்கு வந்து பொங்கல் வந்து டேஸ்ட்டாக வந்திருந்தால் தான் நமக்கும் வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ரியலி வந்து இந்த டைம் வந்து பார்த்திங்கன்னா வெண்பொங்கல், சக்கரை பொங்கல் ரெண்டுமே வந்து
கரெக்டான டேஸ்ட்டில் நல்லாவே வந்திருந்தது. நைட்டே வந்து பார்த்திங்கன்னா சுண்டல் வந்து கருப்பு சுண்டல் ஊற வச்சுருந்தேன். ஸோ அது கொஞ்சம் வைக்கலாம் சாமிக்கு அப்படின்னு சொல்லிட்டு அது ஊற வச்சுருந்தேன். காலையில் வந்து குக்கரில் விசில் விட்டுட்டு அதையும் வந்து பார்த்திங்கன்னா தாளித்து விட்டாச்சு. கூட்டு குழம்பு இந்த வந்து சாமிக்கு முன்னாடி பொங்கலெல்லாம் வச்சுட்டு அந்த 9 மணிக்கு மேலே தான் வந்து பார்த்திங்கன்னா இந்த கூட்டு குழம்புக்கான காய் எல்லாமே உட்காந்து அப்போ தான் நறுக்கிட்டு அப்போ தான் வந்து ஃப்ரெஷ்ஷாக குழம்பு வச்சேன். ஸோ எனக்கு வந்து அன்னைக்கு வந்து அன்னைக்கு வந்து தான் எல்லாமே ஃப்ரெஷ்ஷாக பண்ண தான் பிடிக்கும். ஸோ முன்னாடியே வந்து கட் பண்ணிவிட்டு முன்னாடியே வந்துட்டு எல்லாமே ப்ரீ பிளான் பண்ணிவிட்டு அன்றைக்கி பண்ணும்போது வந்து பார்த்திங்கன்னா ஒரு மாதிரி இருக்கும். ஸோ அன்றைக்கி வந்து ஃப்ரெஷ்ஷாக வந்து பண்ணும்போது தான் எனக்கு வந்து ஒரு திருப்தியாக இருக்கும். ஸோ குழம்பு எல்லாமே வந்து வச்சாச்சு. இதையும் போய் வந்துட்டு பார்த்திங்கன்னா மணி இப்போ 10 மேலே ஆயிடுச்சு. ஸோ இது எல்லாமே வந்து சாமிக்கு முன்னாடி வச்சிட்ருந்தேன். அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்கன்னா பூஜையிலையும் வந்துட்டு சாமி கும்பிட்ற இடத்துலையும் இந்த விளக்கு இதெல்லாமே எடுத்து வச்சிட்ருந்தேன். இந்த குழம்புலாம் வச்சதுக்கப்புறம் தான் லாஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா உளுந்த வடை போட்டுட்டு ஸோ அதையும் எடுத்துகிட்டு போய் சாமிக்கு முன்னாடி 1 பை 1 எடுத்துகிட்டு போய் வச்சுட்ருந்தேன். ஸோ கூடவே கொஞ்சம் வந்து பார்த்திங்கன்னா சாமி கும்பிட்ற அந்த நேரத்தில் தான் வந்து கொஞ்சம் ஹஸ்பண்ட் வந்து அப்பப்போ வந்து 1, 2 ஹெல்ப் பண்ணாங்க. ஸோ முக்கால்வாசி வந்து பார்த்திங்கன்னா நானே பண்ணதால் எனக்கு ரொம்பவே டயர்டாயிடுச்சுங்க. அதே மாதிரி அன்றைக்கி சாப்பிட்றதுக்கும் எங்களுக்கு வந்து ரொம்ப லேட் ஆகிடுச்சு. ஸோ 10:30 மேலே தான் சாமி கும்பிட்டுட்டு சாப்பிட்றதுக்கு வந்து பார்த்திங்கன்னா 11 ஆயிடுச்சு. ஸோ பையனு வந்து பசிக்க ஆரம்பிச்சிச்சு அப்படின்னு சொல்லிகிட்டு இருந்தான். ஸோ சாமிலாம் நல்லபடியாக வந்து கும்பிட்டுட்டு நாங்கள் வந்து சாப்பிட ஆரம்பிச்சிட்டோம். ஸோ இந்த விலாக் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன். பிடிச்சிருந்தா மறக்காமல் என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே லைக் அண்ட் ஷேர் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். பை. டேக் கேர்.